உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நான் உங்கள் அதர்வவேதாச்சாரியார். நேயர்களே, இந்த பதிவில் தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது, கிரகங்களின் பார்வை எப்படி இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதிக்கக்கூடிய ராசி, குருவின் அம்சம் பெற்ற ராசி, ஒரு பவர், வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி. இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த கிரக பார்வை இந்த மாதத்திலே எப்படி இருக்க போகிறது, நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க, என்னென்ன நிலைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் 6ல். அப்போ 6ங்கிறது ஒரு விதமான நோய், எதிரி, கடன், தொல்லை இப்படி சொல்லலாம். ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சாதிக்கின்ற ராசி அப்படி சொல்லிக்கலாம். சாதிக்காம விடவே மாட்டாங்க, நினைச்சதை அடையாமல் விட மாட்டாங்க. அப்படியான ஒரு மனோபாகம் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். தனுசு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் வில் என்ப கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியும் தொழில் அதிபதியும் 11ல் உட்கார்ந்துருக்காங்க. 11ங்கிறது ஒரு லாபஸ்தானம்னு சொல்லுவோம். 12ஆம் இடம் தான் பிரயஸ்தானம். ஆனால் 11 லாபஸ்தானம். அப்போது லாபத்தில் புதன் உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி சூரியனும் அங்கே இருக்கார் 11ல். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி தொடுகின்ற காரியமெல்லாம் சாதனையாக முடியும். மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு முழுமையான பலனை பார்க்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். தசாநாதன் கெட்டு இருக்கக்கூடாது, பாதசாரங்கள் நல்ல நிலையில் இருக்கணும். பொது பலன்னு வரும்போது ஒரு 80% நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அப்போ கிரகங்களின் பார்வையை நம்ம பார்க்கணும். அப்போ 5ஆம் இடம் செவ்வாய், அவர் எங்கே இருக்காரு? புதன் வீட்டில் இருக்கார். மிதுன ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால, உங்கள் ராசிக்கு 6ல் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருடைய பார்வை சுக்கிரன் மேலே படுகிறது. சுக்கிரன் மேலே படும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான லாபம் வரும்? ஏன்னா ராசிநாதனே அவர் தான். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரா விருப்பங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருக்கிறது. சாதிக்கணும், பெருங்கொண்ட சாதனை நாம் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் அது லாபமாக முடியும், உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மனிதன் உயர்வதற்கு கிரகங்களுடைய சப்போர்ட் முக்கியமாக தேவைப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய சுய முயற்சி அதுதான் ஆரம்ப புள்ளி நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டால் கிரகங்கள் சரியாக கோலம் போட்டும். அந்த வகையில் விருச்சக ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, 11ஆம் இடத்துல உங்களுடைய 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் லாபமாக உட்கார்ந்துருக்கிற ஒரு காரணத்தினால, 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால, அது பரவிஸ்தானமாக இருந்தாலும் பிரயஸ்தானமாக இருந்தாலும் சுக்கிரனை 6ஆம் அதிபதி பார்க்கிறார். குரு பகவான் பார்வை இருக்கிறது. குரு தான் உங்களுடைய ராசிநாதன். அப்போ இந்த நிலை இருக்கும்போது குலதெய்வம் சப்போர்ட் இருக்கிறது, உங்களுடைய தாய் தந்தையருடைய சப்போர்ட் இருக்கும், தாத்தா பாட்டி சப்போர்ட் இருக்கும்.
அப்போ உறவுகள், சொந்த பந்தங்களுடைய சப்போர்ட் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. உங்க சாதனை வெற்றி அடைவதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளிலும் அவர்களின் பங்கும் இந்த நேரத்திலே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கின்ற மாதம், நினைத்தது போல அடையக்கூடிய மாதமாக இருக்கிறது தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிற நபர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேறொரு விதமாக மகிழ்ச்சியை தருகின்ற இடத்தில் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதீத லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் முக்கியமான வாக்கியாதிபதி இருக்கிறார், தொழிலாதிபதி இருக்கிறார். சூரியனும் புதனும். இப்போ சூரியன் உங்களுக்கு வாக்கியாதிபதி, புதன் தொழிலுக்கு 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி. கலைத்துறை, சினிமாத்துறை, இசை, நாட்டியம், இதுபோல இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய லாபம், சாதனை காத்திருக்கிறது. பாராட்டுதல், பரிசு மலைகள், மாலை மரியாதைகள் இதெல்லாம் காத்திருக்கிறது தனுசு ராசிக்கு. அப்ப இந்த தருணத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிடணும்? அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். ஏன்னா நீங்க சாதாரணமாகவே கம்ப்யூட்டர் மைண்ட் உள்ள ஆளு. அதே போல தனக்காரகன்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ஆட்சி நாதனாக இருக்கிறதுனால சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய ராசி தான் நீங்கள். அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை குவிக்கின்ற மாதமாக இருக்கிறது. எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் லாபம் நமக்கே அப்படிங்கிற மாதம் தான் இது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடணும். அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சி 100% இருக்கணும். தொழிலில், வியாபாரத்தில், ஒப்பந்தங்கள் எடுக்கிற இடத்துல, புது தொழில் ஆரம்பிக்கிற இடத்துல இதெல்லாம் கவனம் செலுத்தி இந்த நேரத்தில் தைரியமாக நீங்கள் முயற்சியை கொண்டால் அத்தனையும் லாபமாக மாறும். நீங்கள் அதெல்லாம் மனசில் எடுத்துக்கிடணும். ஏன்னா வேதங்களிலே ஒரு கணக்கு இருக்குது. யார் ஒருத்தருக்கு வில் பவர் இருக்கிறதோ அவர்கள் எதையும் எதிர்கொள்வார்கள்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த வகையில் தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இது சரியான தருணம். உங்கள் ராசிக்குள்ள எந்த கிரகமும் இல்லை, சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் சாதனையில் கொண்டு போய் விடும். அப்பா அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அம்மா வழியிலையும் சப்போர்ட், சரிங்களா? அப்போது தாத்தா பாட்டி வகையிலையும் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்க போகுது. பூர்வீக சொத்து வழியில் சப்போர்ட் இருக்குது. எந்த வழியிலும் பண வருமானம், மிகப்பெரிய வரவு காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடணும். எதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகளை அப்படி ஒரு படி எடுத்து வச்சா தானே. ஃபஸ்ட்டு படி நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்புறம் 5ஆம் படி, 8ஆம் படி, 1ஆம் படி, 9ஆம் படி எல்லாம் கிரகம் பார்த்துக்கிடும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகளோடு இணைந்து நீங்கள் பயணித்தால் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்க 12ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ யாரை நண்பராக சேர்த்துக்கிடணும்? விருச்சிக ராசியை நண்பர்களாக சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அழகாக மாறிடும். அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது அதற்கு தகுந்த கூட்டுக்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் யாராவது விருச்சிக ராசிக்காரா, கன்னி ராசிக்காரா, சிம்ம ராசிக்காரா இருந்தால் அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிடணும், அவங்களோட நட்பு வச்சுக்கிடணும். அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனையும் யோகமாக மாறி செல்வந்தனாக மாற்றிட்டு போயிடும் இந்த கிரகங்கள்லாம். இதெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையில் முதல் படியை எடுத்து வையுங்கள். இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதை அழகாக சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி, இதே போல நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.